ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நான் உங்கள் ஹேமா, ரேக்கி மாஸ்டர், ஃப்ளவர் தெரபிஸ்ட் அண்ட் டாரோ ட்ரீடர். இன்றைக்கி நம்ம வந்து இந்த வாரத்திற்கான சாமுவேல் ஏஞ்சல் மெசேஜ் ஃபார் லவ்வர்ஸ், ஓகேவா? லவ் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்களுக்கு இந்த வாரம் எப்படி அமைய போகிறது, அவங்களோட எதிர்பார்ப்புகள் என்ன, அவங்க பர்சன் கிட்ட இல்லை அவங்களுக்கு எப்படி இருக்குது மைண்ட் செட், எல்லாமே பார்க்கலாம். அவரை வந்து ப்ரே பண்ணிக்கோங்க. சாமுவேல் ஏஞ்சலை, மைக்கேல் ஏஞ்சல் பேரே வருது எனக்கு ரிப்பீட்டடாக. ஓகே, சாமுவேல் ஏஞ்சலை மைண்டில் நினச்சிக்கோங்க. ஓகே, உங்களுக்கான பிளெஸிங்ஸ் என்ன கொடுக்குறாரு, கைடன்ஸ் என்ன வருதுன்னு பார்க்கலாம். உங்கள் மைண்ட் செட்டு எப்படி இருக்குது, உங்கள் மைண்ட் பற்றி சில பேர் வந்து கரண்ட்டில் என் மைண்டு எப்படி இருக்குது, உங்கள் மைண்டு எப்படி இருக்குது உங்களுக்கு தெரியும், அதை ஒரு கேள்வியாக கேட்குறீங்க. உங்களுக்கு ஃப்யூச்சர், அதாவது இப்போ இந்த இதிலேருந்து உங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் வருதா, ஒரு விஷஸ் கிடைக்குதா, ஒரு கைடன்ஸ் கிடைக்குதா, அப்படி கேட்கணும். ஓகேவா? ஸோ உங்களோட மைண்ட் செட்டு வேணும்னு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சாலும் அவர் உங்களுக்கு என்ன கொடுக்கணும், என்ன கம்யூனிகேட் பண்ணணும்னு நினைக்கிறவரு கண்டிப்பாக கொடுப்பார். மனதார அவரை ப்ரே பண்ணிக்கோங்க. ஓகே, இதில் 3 பைல் வைக்கிறேன். இந்த பைல் சூஸிங் எப்படி பண்ண போகிறீங்க அப்படின்னா, ஸ்க்ரீனில் ஒரு 3 பட்டர்ஃப்ளை தெரியும், அந்த பட்டர்ஃப்ளை வச்சு சூஸ் பண்ணிக்கோங்க. பைல் ரீடிங் பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன லைக் கொடுத்துட்டு வந்துடுங்க. இந்த லைக் ஏன் கொடுக்க சொல்கிறேங்கிறது நிறைய பேருக்கு தெரியும், நம்மளோட ரெகுலர் வியூவருக்கு. நியூ வியூவர்ஸ்க்காக ஒரு வாட்டி சொல்லிக்கிறேன். சில பேரோட பிளாக்கேஜஸ் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நல்ல விஷயங்களை தடுக்கும். அதை ஓவர் கம் பண்ணுறதுக்கு தான் நீங்கள் லைக் கொடுக்கும் போது உங்களோட ஆரா கனெக்ஷன் இங்கே சேனலுக்குள்ளே ஸ்ட்ராங்காக வந்து பதிவிடுவீங்க. அதனால் உங்களுக்கான ப்ரெடிக்ஷன் வர்றதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்கும். அதுக்காக வேண்டிதான். ஓகேவா? சரி, இந்த வாரம் உங்களுடைய லவ் ரிலேஷன்ஷிப்பில் என்ன முன்னேற்றம், என்ன டெவலப்மெண்ட் இருக்குது என்ன பார்த்துடலாமா? சாமுவேல் ஏஞ்சலோட பிளெஸிங்ஸ் என்ன இருக்குது, கைடன்ஸ் என்ன கொடுக்குறாரு. பைல் 1 சூஸ் பண்ணவங்களுக்கு சாமுவேல் ஏஞ்சல் கைட் மீ டேட், பிளஸ் மீ டேட். Make the effect. Great love is worth taking the step you are guided to take. That means நீங்கள் வந்து இந்த வாரம் எஃபெக்ட் போடுவீங்களாம். எஃபெக்ட் போடாமல் இருக்கிறீங்க போல இருக்குது. ரொம்ப யோசனையிலே இருக்கீங்களா? லவர்கிட்ட லவர் தெரிவிக்கலாமா, இல்லை ரீயூனியன் பண்ணலாமா, நம்ம பேசினா ஏதாவது தப்பாக நினச்சிக்குவாங்களோ, இந்த மாதிரி சில பேர். இது கலெக்டிவ் ரீடிங், எனர்ஜி ரீடிங் கைஸ். நான் சொல்கிற லேகிங் அந்த சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு அந்த பொருந்தி இருக்குது. அதுக்கான வர கைடன்ஸ் வந்து உங்களுக்கு பொருந்தி இருக்குன்னா நீங்கள் எடுத்துக்கலாம். இன்கேஸ் அது வந்து அந்த ஸ்ட்ரகிளில் நீங்கள் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ஃபோர்ஸ் பண்ணி எடுக்காதீங்க. ஓகே, நீங்கள் செய்கிற விஷயங்கள் இப்போ வந்து கொஞ்ச நாளாகவே நீங்கள் போடுற விஷயம், அதாவது உங்கள் ரிலேஷன்ஷிப்பை வந்து ஸ்ட்ராங் பண்ணணும்னு நினச்சி நீங்கள் பண்ணுறது வந்து அந்தளவுக்கு எஃபெக்டிவாக இல்லை. அதனால் இந்த வரும் வாரத்தில் நீங்கள் வந்து உங்களோட இந்த லவ் பாண்டிங்கை ஸ்ட்ராங் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக எஃபெக்ட் போடுறீங்க. போடணுன்ற ஒரு சிலர் போடாமல் இருந்தீங்கன்னா நீங்கள் ஆக்ஷன் எடுக்கணும். உண்மையான லவ் என்ன பண்ணோன்னா அந்த ஸ்டெப், அதாவது அதுக்கான அந்த வேலையை ஸ்டார்ட் பண்ணும். அதுக்கான முன்னேற்றங்கள் அவங்களே ஃபோன் பண்ணட்டும், அவங்களே பேசட்டும். அவங்க பேசினா என்ன, ஈகோ, ஒரு சிலருக்கு ஈகோ கூட இருக்கும். இதில் இந்த கார்ட் பைல் 1 சூஸ் பண்ணவங்க, அவங்க பேசட்டுமே, அவங்க வந்து கால் பண்ணட்டுமே அப்படின்னு. நீங்கள் மெயிலாக இருக்கலாம், ஃபீமேலாக இருக்கலாம். ஆனால் உங்களோட எனர்ஜி வந்து இந்த மாதிரி தான் அப்படியே ஒரு தாட்டில் உட்காந்துருக்கு. உண்மையான லவ்னா நீ ஒரு ஸ்டெப் முன்னாடி வா, அவங்களும் வருவாங்க அப்படிங்கிறாரு. ஓகேவா? லெட் கோ பண்ணணுமா? இந்த சில பேர் வந்து கொஞ்சம் ஈகோ அப்படியே கொஞ்சம் தூக்கலாக இருக்குது. அப்படியே அப்படியா? அதில் என்ன சொல்கிறாருன்னா, லெட் கோ பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த சிச்சுவேஷன் இப்போ நீங்கள் இந்த ரீடிங் பார்க்குறதுல ஒரு சிலர் வந்து உங்கள் பர்சன் கிட்டேருந்து செப்ரேட் ஆகிருக்கீங்க. இது வந்து மேரேஜ் ஆனவங்களுக்காக சொல்கிறேன். உங்களுக்கு கிட்ஸ் கூட இருக்கலாம். ஓகேவா? ஒரு கேர்ள் சைல்டு அந்த மாதிரி கூட நீங்கள் வச்சுருக்கலாம்.
அந்த கிட்ஸும் நீங்களும் இப்போ வந்து உங்கள் ஹஸ்பண்டோடு இல்லாமல் தனியாக இருக்கீங்க. ஓகே, இப்போ வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, கண்ட்ரோல் இஷ்யூஸ், லெட் கோ ஆஃப் கண்ட்ரோல் இஷ்யூஸு. சில விஷயங்களுக்கு வந்து நீங்கள் உங்கள் கண்ட்ரோலில் எடுக்கணும், அவங்கள வந்து உங்கள் கண்ட்ரோலில் வைக்கணும்னு நினைக்கிறீங்களா என்ன? அந்த மாதிரி எதையும் ஃபோர்ஸ் பண்ணாதீங்க, லெட் கோ பண்ண சொல்கிறாங்க. இப்போதைக்கு வந்து நீங்கள் பிடிக்கணும், அவங்கள வந்து நம்ம வந்து ஃபோர்ஸ் பண்ணி நம்மக்கிட்ட வர வைக்கணும், நம்ம ஏதாவது மேனிஃபெஸ்டேஷன் பண்ணி அவங்கள கொண்டு வந்து நம்ம சேர்த்துக்கணும், இல்லை ஏதோ ஒரு விஷயம், ஏதாவது இந்த விர்ச்சுவல்ஸ் சொல்கிறோங்கள, சில பேர் பிளாக் மேஜிக்னு ஓடிடுறாங்க, சில பேர் வந்து தெரிஞ்ச ஒரு விர்ச்சுவல்ஸ்லாம் பண்ணிவிட்டு அப்புறம் அது நடக்கலைன்னா வெக்ஸ் ஆகிறது. இந்த மாதிரி ஏதோ சம்திங் ஏதோ ஃபோர்ஸ் பண்ணி பண்ணுறீங்க அப்படின்னு நினைக்கிறேன். அது வேண்டாம் அப்படிங்கிறாரு. இது நேச்சுரலாகவே வந்து உங்களுக்கு சரியாகும். இந்த சிச்சுவேஷனை வந்து ரொம்ப டைட் பண்ணாதீங்க, ஃப்ரீயாக விடுங்க. உங்கள் பர்சனுக்கு கூட உங்கள் மேலே ஏதோ ஒரு நல்ல அபிப்பிராயம் இருக்கும், யோசனையில் இருக்காங்க அவங்க. ஓகேவா? இதை நீங்கள் பார்க்குறது ஒரு மெயிலாக இருந்தீங்கன்னா நீங்கள் உங்கள் ஒய்ஃபையும் குழந்தையும் பற்றி நினச்சிட்ருக்கீங்க. ஆமாவா இல்லையா? கமெண்ட்டில் பதிவிடுங்க கைஸ். கொஞ்சம் வந்து டைட் பண்ணாதீங்க, அவங்களுக்கு கொஞ்சம் ஃப்ரீடம் கொடுங்க. அவங்களோட எண்ணங்கள் என்ன அப்படிங்கிறத கொஞ்சம் கேளுங்க, கொஞ்சம் டைம் எடுக்கட்டும். இன்கேஸ் உங்களுக்கு இந்த சிச்சுவேஷனை வந்து ஹேண்டில் பண்ண தெரியல, இதை எப்படி நான் அப்ரோச் பண்ணுறது அப்படின்ற ஏதாவது ஒரு டவுட் இருந்ததுன்னா பர்சனல் ரீடிங் எடுத்துக்கோங்க. சரியா? சரி, ஃபர்தராக என்ன சொல்கிறாருன்னு பார்க்கலாம். ஒரு சிலர் வந்து யங்ஸ்டர்ஸ், நீங்கள் பிலோ 25, 30 இருப்பீங்க. உங்கள் பர்சன்கிட்ட லவ்வை சொல்கிறதுக்கோ இல்லைனா லவ் பிரேக் ஆகிருக்கும், நீங்கள் மறுபடியும் வந்து கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு தயக்கமாக இருக்கீங்க. அதெல்லாம் வேண்டாம், நீங்கள் வந்து பேசணும், ஆக்ஷன் எடுக்கணும்னு சொல்கிறாரு. ஓகேவா? அதுக்கப்புறம் ஒர்த் ஃபார் வெயிட்டிங், தட் மீன்ஸ் ஒரு சிலர் வந்து ரொம்ப நாளாகவே வந்து உங்கள் பர்சனுக்கு ஒரு லவ் லைஃப் வேணும்னு சொல்லி, இல்லை யாரையாவது நீங்கள் நினச்சிருக்கீங்க அப்படின்னா அவங்களுக்காக நீங்கள் ரொம்ப நாளாக ப்ரே பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ உங்களோட அந்த டைமிங் இருக்குல்ல, டிவைன் டைமிங் இஸ் அட் ஒர்க் இன் யுவர் லவ் லைஃப். கொஞ்சம் நீங்கள் உங்களோட காத்திருப்பு வீண் போகாது, அது ஒர்த்து தான் அப்படிங்கிறாங்க. இது ஒரு சிலருக்கு. ஓகேவா? Stay optimistic about your love life. Positive thinking and faith will bring you romance. ஸோ இப்போ இந்த ரீடிங் இப்போ சொல்கிற விஷயம் வந்து, ஒரு சிலர் நீங்கள் வந்து சிங்கிளாக தான் இருக்கீங்க, நீங்கள் லவ் லைஃப்பில் பிரேக் ஆகிட்டு சிங்கிளாக இருப்பீங்க. ஒரு சிலர் வந்து திருமணமாகி சிங்கிளாக இருக்கீங்க. நீங்கள் வந்து உங்கள் லவ் லைஃப்பை பற்றி, உங்களுக்கு அமைய போகிற அந்த வாழ்க்கையை பற்றி ஒரு திருப்தியான மனநிலையோட, என்ன சொல்கிறதுனா ஒரு நம்பிக்கையோடு இருக்க சொல்கிறாங்க. அந்த மைண்ட் செட் இல்லாமல் ரொம்ப லேகிங்கில் இருக்க ப்ரே பண்ணுறீங்க, ஆனால் வந்து கான்ஷியஸில் தான் அந்த ப்ரேயர், சப்கான்ஷியஸில் இல்லை. கொஞ்சம் நெகட்டிவ் தாட் போயிட்டுருக்கு. இந்த வாரமும் அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது தாட் ஓடலாம். அதனால தான் அந்த கைடன்ஸ் கொடுக்குறாரு. நீங்கள் ப்ரே பண்ணுறது வீண் போகாது, உங்களோட ப்ரேயர் ஒர்த்து தான். நீங்கள் அந்த பொறுமை நம்பிக்கையோடு ப்ரே பண்ணிக்கிட்டே இருங்க. கண்டிப்பாக அந்த விஷயம் வந்து இட் வில் பிரிங் யுவர் ரொமான்ஸ். உங்களுக்கு அந்த வாழ்க்கையை நீங்கள் எதிர்பார்க்குற அந்த ஒரு பாசம் மிகுந்த லவ் ரிலேஷன்ஷிப் எதிர்பார்க்குறீங்கல்ல, அந்த மாதிரி ஒரு நல்ல ஒருத்தான லைஃப் உங்களுக்கு கிடைக்கும். அந்த மாதிரி பர்சன் உங்கள் லைஃப்பில் வருவாங்கன்னு சொல்கிறார். அண்டர்ஸ்டாண்ட்? ஒரு சிலருக்கு வந்து கைஸ், இந்த ரீடிங் பார்க்குறவங்க நிறைய ஃபெயிலியர் பார்க்குறீங்க. இதுக்கு ப்ரீவியஸ் வீக்கில் கூட நீங்கள் வந்து நிறையா, அதாவது நீங்கள் அப்ரோச் பண்ணி அவங்க வேண்டான்னு உங்களை ரிஜெக்ட் பண்ணியிருக்கலாம். இது திருமணத்துக்காக லவ், இல்லைனா யாரையாவது நீங்கள் விரும்புகிறீங்க, அவங்கக்கிட்ட சொல்லலான்ட்டு போனாலும் சரி, இல்லை லவ் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது 1 or 2, மோர் தென் 2 அந்த மாதிரி கூட தெரியுது. ஸோ ஏன் நமக்கு மட்டும் இப்படி நடக்குது இறைவா, எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது? கேள்வி. ஆமாவா இல்லையா? இந்த ரீடிங் பார்க்குறவங்களுக்கு நான் சொன்ன சுச்சுவேஷன்லலாம் கண்டிப்பாக இருக்கீங்க அப்படின்னு எனக்கு கமெண்ட்டில் பதிவிடுங்க. நீங்கள் வந்து கண்டிப்பாக அன்பான பர்சன் தான், நீங்கள் வந்து ஒர்த்தான பர்சன் தான், உங்களுக்கு எல்லா தகுதியும் இருக்குது, கவலைப்படாதீங்க. உங்களுக்கான அந்த இது வந்து கண்டிப்பாக நீங்கள் உங்கள் மேலே நம்பிக்கை வைக்கணும். இந்த வாரம் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் வந்து உங்கள் மேலே நம்பிக்கை வைங்க.
நீங்கள் தகுதியானவங்க தான், நீங்கள் அந்த மாதிரிலாம் நெகட்டிவாக நினைக்காதீங்க அப்படிங்கிறாங்க. ஓகே. சில பேருக்கு வந்து உங்களோட பர்சனுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்க சொல்கிறார். இப்போ பிரேக்கில் இருக்கீங்களா, இந்த வாரம் நீங்கள் அவங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுங்களேன். ஏன்னா அவங்க தன்னை திருத்திக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கணும். அந்த வாய்ப்பை உருவாக்கி கொடுங்க. உங்கள் பார்ட்னரோட நீங்கள் வந்து கொஞ்சம் இணக்கமாக போங்க அப்படிங்கிறாரு. இது ஒரு சிலருக்கு கைஸ். ரொம்ப சீரியஸாக இருக்கீங்க. ஒரு சிலர் வந்து உங்களோட லைஃப், உங்களோட அந்த லவர்கிட்டையும் சரி, உங்களோட இப்போ நீங்கள் மனைவியாக இருந்தால் கணவன்கிட்ட, கணவராக இருக்கீங்க அப்படின்னா உங்கள் மனைவிக்கிட்ட கொஞ்சம் வந்து என்ன சொல்கிறதுன்னா, allow your inner youthful spirit of fun to shine, recapture romance. நீங்கள் உங்களை டைப் பண்ணி வைக்கிறீங்க. ரொம்ப மன அழுத்தம் இருக்குது ஒரு சிலருக்கு, உங்கள் லவரை பற்றியோ இல்லைன்னா உங்களை கணவர் பற்றி அந்த மாதிரி. இப்போ நீங்கள் மேல் பார்க்குறீங்கன்னா உங்கள் ஃபீமேலை பற்றி, ஃபீமேல் பார்க்குறா மேலை பற்றி. உங்களுக்கு அந்த அவங்களோட நடந்த நல்ல விஷயங்களை இந்த வாரத்தில் நீங்கள் வந்து நினச்சி பாருங்கள். நல்லதை எடுத்துக்கோங்க, தேவையில்லாததை விட்டுருங்க. சரியா? அதை தான் சொல்ல வர்றாரு. அப்போது அந்த நல்ல விஷயங்கள் திருப்பி உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து ரீகேப்சர் பண்ண முடியும். ஓகேவா? இதை செஞ்சிங்கன்னா டு ரீகேப்சர் ரொமான்ஸ், allow your inner youthful spirit of fun to shine. இப்போ குழந்தைங்களாம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு எந்த ரெக்கார்டும் கிடையாது. அவங்களுக்கு 10 வயசு வரைக்கும் அவங்களா இருப்பாங்க, நேச்சுரலாக இருப்பாங்க. எப்படின்னா அவங்க குரூப்பாக சேர்ந்து விளையாடுவாங்க, அக்கம் பக்கத்து வீட்டு குழந்தைங்களோடையும் சரி, இல்லை உங்களோட ரிலேட்டிவ்ஸ் கூடயும் சரி, இல்லைனா எப்படின்னா அவங்க ஸ்கூலில் விளையாண்டாலும் சரி, எப்படி இருந்தாலும் அந்த ஃப்ரெண்ட்ஷிப்போடு அந்த விளையாடும்போது ஒரு நேரம் அடிச்சுக்குவாங்க, மறுநேரமே இவன் அடித்தான் என்ன, இவன் என்னை திட்டினா, என்னை தள்ளி விட்டான், அதனால் நான் இவன்கிட்ட பேச மாட்டேன்லாம் ஒதுங்கி போக மாட்டாங்க. திரும்ப பார்த்தீங்கன்னா விளையாடுவாங்க, திரும்ப ஃபன்னாக இருந்துக்குவாங்க. ஆனால் எப்போ வந்து அவங்க மனசு வந்து ரெக்கார்டு பண்ண ஆரம்பிக்குதோ, அந்த ரெக்கார்டிங் வருதோ, இதெல்லாம் இப்படித்தான், இவன் இப்படித்தான், இந்த பொண்ணு இப்படித்தான், இந்த பையன் இப்படித்தான் அப்படின்லாம் ஒரு ரெக்கார்டு கிரியேட் ஆகும். அப்போ தான் மனம் பேச ஆரம்பிக்குதுன்னு அர்த்தம். ரிஜிஸ்டர் பண்ணுது. அது ரிஜிஸ்டர் பண்ண மனம் பேச ஆரம்பிக்கும் போது எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணிவிடும். அப்புறம் அந்த ரெக்கார்டு என்ன சொல்லுதோ அது மாதிரி தான் நீங்கள் போவீங்க. ஸோ இந்த பைல் 1 சூஸ் பண்ணவங்கள ஒரு சிலரோட மைண்ட் செட் இப்படி தான். ஒரு ரெக்கார்டில் வந்து உங்கள் பர்சனை பற்றின ஒரு ரெக்கார்டு பதிவு பண்ணிட்டீங்க. அவங்கள பற்றி நெகட்டிவ் தாட்டே ஓட்டுறது. செல்லங்களே, நீங்கள் நெகட்டிவ் தாட்டை ஓட்ட அதுக்கு தான் பவர் கொடுக்குறீங்கன்னு அர்த்தம். ஏதாவது புரிதல் வேணும்னா பர்சனல் ரீடிங் எடுத்துக்கோங்க. உங்களை வந்து என்ன சொல்கிறது, இப்போது இவங்கக்கிட்ட மட்டும் இந்த லேகிங் உங்களுக்கு ஏற்படாது. இவங்களை பிரேக் பண்ணிவிட்டு நீங்கள் வேறு ஒருத்தர்கிட்ட போனாலும் அதே மாதிரி ஒரு லேகை நீங்கள் ஃபேஸ் பண்ணுவீங்க. அது ஆழ்மன ரெக்கார்டாக பதிவாயிருக்கீங்க. அதுக்கு தான் சொல்கிறேன். அப்புறம் ஒரு சிலருக்கு பாருங்கள், இட் இஸ் சேஃப் ஃபார் லவ் டு யூ, இட் இஸ் சேஃப் ஃபார் லவ் டு open your heart to give and receive the highest energy of all. That means நீங்கள் வந்து யாருக்காகவும் உங்களோட உண்மைத்தன்மையோடு இருங்கன்னு சொல்கிறார். வேறு என்ன சொல்கிறது இந்த கார்டு பார்த்துட்டு. ஒரு சிலருக்கு நான் சொல்கிறேன், ஒரு சிலர் வந்து நம்ம இப்படி நடந்துக்கிட்டால் தான் நம்ம லவர் நம்மக்கிட்ட அன்பாக இருப்பாங்க அப்படி சொல்லி உங்களுக்கு பிடிக்கலனாலும் பிடிச்ச மாதிரி காமிச்சிக்கிறது. ஆமாவா இல்லையா? பண்ணுறீங்க, சில பேர் பண்ணுறீங்க. அது வேண்டாம். இந்த வாரம் நீங்கள் வந்து உங்களை வந்து உங்களுக்கு உண்மையாக இருங்க, உண்மையாக லவ் பண்ணுங்கள். நீங்கள் உங்களை லவ் பண்ணுங்கள். கண்டிப்பாக அடுத்தவங்களை வந்து நீங்கள் வந்து ட்ரூவாக இருங்க அப்படிங்கிறாரு. உங்களுக்கு ட்ரூவாக இருங்க, அது அப்படியே அடுத்தவங்கக்கிட்டையும் அந்த எனர்ஜி பாஸ் ஆகும். ஓப்பன் யுவர் ஹார்ட் அண்ட் கிவ் அண்ட் ரிசீவ் ஹையஸ்ட் எனர்ஜி ஆஃப் ஆல். அது எல்லா இடத்துலையும் உங்களுக்கு வந்து அந்த ஹையஸ்ட் எனர்ஜியை கொடுக்கும் அப்படிங்கிறாங்க. ஒரு சிலருக்கு வந்து இந்த வாரத்தில் நீங்கள் நினச்ச அந்த லவ் ரிலேஷன்ஷிப் அமைய போகுது. கிளியர்லி டிசைட் வாட் யூ வாண்ட்
so that it comes to you now very soon. ஸோ இந்த வாரத்தில் கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்க்குற அந்த லவ் ரிலேஷன்ஷிப் அமைய போகுது அப்படிங்கிறாரு. ஓகேவா? ஸோ நான் இந்த வாரத்தில் உங்களுக்கு இத்தனை பிளெஸிங்ஸ் இருக்குது கைஸ். யார் யாருக்கு எப்படி எப்படி ரெசனேட் ஆச்சுன்னு எனக்கு கமெண்ட்டில் பதிவிடுங்க. தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது பர்சனல் ரீடிங் ஏதாவது தேவைப்படுது அப்படின்னா ஸ்க்ரீனில் தர்ற அந்த நம்பருக்கு நீங்கள் வந்து வாய்ஸ் மெசேஜ் இல்லை டெக்ஸ்ட் மெசேஜ் அனுப்பிச்சு பர்சனல் ரீடிங் எடுத்துக்கோங்க. ஓகேவா? அப்புறம் ஒரு சிலருக்கு வந்து கிளாஸஸ் எதாவது கற்றுக்கணும், நீங்கள் ஸ்பிரிச்சுவல் கிளாஸஸ் இல்லை லவ் ரிலேஷன்ஷிப் சரியாக இருக்கணும், உங்களோட மேரேஜ் லைஃப், இப்போ ஒரு சிலர் மேரேஜ் லைஃப்லேயே ஸ்ட்ரகிளில் இருக்கீங்க, அதுவும் வந்து லவ் ரிலேஷன்ஷிப் மாதிரி தான் கன்சிடர் ஆகும். ஸோ அது ஏதாவது ஸ்ட்ரகிளில் இருக்கீங்கன்னாலும் உங்களுக்கு வந்து ஸ்பிரிச்சுவலாக நீங்கள் உங்களை வந்து நீங்கள் ஸ்ட்ராங் பண்ணி நீங்கள் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறைய விஷயங்கள் பலித்தமாகும். இந்த ஸ்ட்ரகிள்லேருந்து நீங்கள் வெளில வரலாம். உங்களுக்கு கிளியர் மைண்ட் செட் வரும். நெகட்டிவிட்டியிலேருந்து சீக்கிரம் நீங்கள் வந்து விடுபடுவீங்க. ஓகேவா? அதே மாதிரி நீங்கள் ஹீலாக இருக்கும்பொழுது உங்கள் பர்சனையும் நீங்கள் ஹீல் பண்ணிக்க முடியும். ஒரு கல்லில் 10 மாங்காங்கிற மாதிரி அந்த லைஃப் கோச்சிங் கிளாஸ், அதில் உங்களுக்கு சில எத்தனையோ விஷயங்கள் அதில் வச்சுருக்கேன். ஸ்பிரிச்சுவல் லைனில் இருக்கிறது வெறும் லைஃப் கோச்சிங் கிளாஸ்னால் வெறும் இது மட்டும் இப்படி ஃபாலோ பண்ணுங்கன்னு ஒரு ஃபார்முலா மட்டும் வச்சு இல்லை, அதில் டிவைன் எனர்ஜி உங்களுக்கு கொடுத்து அந்த டிவைன் பவரை நீங்கள் ரியலைஸ் பண்ணுவீங்க. உங்களால் உணர முடியும் டிவைன் எனர்ஜினா என்ன, அதை நமக்கு எப்படி யூஸ் பண்ணிக்கணும், அதை எப்படி விரயம் பண்ணக்கூடாது, அதை எப்படி விரயம் பண்ணாமல் நம்மளோட பர்சனல் லைஃப்க்கு யூஸ் பண்ணுங்கிறதெல்லாம் சொல்லியிருக்கேன். அதனால் லைஃப் கோச்சிங் கிளாஸ் கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்களும் இந்த ஸ்க்ரீனில் தர்ற அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி நீங்கள் அந்த கிளாஸ் கற்றுக்கோங்க. ஓகேவா? அப்புறம் வந்து வருகின்ற பௌர்ணமி அன்று அதுக்கான இனிஷியேஷன் கிளாஸஸ்லாம் இருக்குது. பௌர்ணமி அன்றைக்கி ரொம்ப வந்து பவர்ஃபுல்லாக இருக்கும். மாதத்தில் பார்த்திங்கன்னா 2 நாள் ரொம்ப பவர்ஃபுல்லான டேஸ் வரும். அது எதுனா அமாவாசை முடிஞ்சு 3ஆம் பிறை அன்றைக்கும், பௌர்ணமி ஃபுல் மூன் டே அன்றைக்கும் டிவைன் எனர்ஜி அபரிவிதமாக இருக்கும். நெகட்டிவ் எனர்ஜி அது மைனஸில் இருக்கும். அந்த நேரத்தில் நீங்கள் இனிஷியேஷன் எடுத்திங்கன்னா செமையாக இருக்கும். அந்த எனர்ஜி அவ்வளோ அற்புதமாக உங்களுக்கு வந்து ஹீலிங் கொடுக்கும். நெகட்டிவிட்டியை கிளியர் பண்ணும். உங்கள் பிளாக்கேஜஸை எடுக்கிறதுக்கு ரொம்ப அற்புதமான நேரம். அதனால தான் அந்த மாதத்தில் அந்த 2 தினங்களை நான் சூஸ் பண்ணி என்னோடய கிளைண்ட்டுக்கு கொடுத்துட்ருக்கேன். ஸோ இன்கேஸ் யாருக்காவது பிளான் இருக்குது அப்படின்னா ஸ்டெப் எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா அந்த டைமில் எடுத்துக்கோங்க. அதுக்கு முன்னாடியே புக் பண்ணிக்கணும் நீங்கள். ஏன்னா அன்றைக்கி ரொம்ப நெருக்கத்தில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டைம் ஒதுக்குறது கஷ்டமாகும். உங்களை கைட் பண்ணுறது நிறைய கைடன்ஸ் கொடுக்கணும். நான் கிளாஸ் அதை பற்றின டீட்டெயிலெலாம் கொடுத்து உங்களுக்கு வந்து அதை அவேர்னஸ் கொடுக்கணும். அதனால் முன்னாடியே புக் பண்ணிக்கோங்க. சரி, ஃபைல் 1 சூஸ் பண்ணவங்களுக்கு எப்படி இருந்தது கமெண்ட்டில் பதிவிடுங்க. சாமுவேல் ஏஞ்சலுக்கு நன்றி சொல்லுங்கள். அவர் சூப்பராக உங்களுக்கு கைடன்ஸ் கொடுக்குறாங்க. ஒவ்வொருத்தரும் என்னென்ன லேகிங்கில் எப்படி சுச்சுவேஷனில் இருக்கீங்கன்னு சொல்லிவிட்டு. சரியா? அதனால் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இறைவன் இவ்வளோ அழகாக உங்களை வந்து கைட் பண்ணுறாரு. நம்ம டிவைன் பாத் சேனல் மூலமாக உங்களுக்கு எத்தனையோ நிறைய பேருக்கு நல்ல அந்த ஹீலிங் பவர் கொடுத்து லைஃப் கோச்சிங் கிளாஸ்னு ஒரு அற்புதமான விஷயத்தை உங்களுக்கு கொடுத்துருக்காரு கைஸ். நீங்கள் வந்து ஒரு கிளாஸ் டீச்சர் இருக்கிற கிளாஸ் ரூமில் உங்கள் லைஃப் பாடத்தை கற்றுக்க போகிறீங்க. கற்றுக்கிட்டு இருக்கீங்க. நிறைய பேர் கற்றுக்கிட்டு இருக்காங்க. நிறைய என்ன சொல்கிறது, அவங்கக்கிட்டேருந்து நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்குது. அந்த ஃபீல் பண்ணுறாங்க. அது எனக்கும் வந்து ரொம்ப ஆத்ம திருப்தியாக இருக்குது. ஓகே, நம்ம ஒரு நல்ல விஷயத்த நிறைய மக்களுக்கு கொடுக்க முடியுது. இறைவன் இந்த நாலேஜ் நமக்கு கொடுத்ததுக்காக நன்றி சொல்கிறேன். சாமுவேல் ஏஞ்சலுக்கு நன்றி சொல்லுங்கள். 44455 அது அவரோட நம்பர். ஓகேவா? காட் பிளஸ் யூ. குருச்சரணம். இப்போது பைல் 2 சூஸ் பண்ணவங்களுக்கு சாமுவேல் ஏஞ்சல் என்ன சொல்கிறார் பார்க்கலாம். மக்களே, பைல் 2 சூஸ் பண்ணவங்க ஒரு லைக் கொடுத்துட்டு உள்ளே வாங்க. சாமுவேல் ஏஞ்சலுக்கு தேங்க் பண்ணுங்கள். அவரோட நம்பர் 44455 அந்த நம்பருக்கு தேங்க் பண்ணிவிட்டு வாங்க. கார்டு ஓடி வந்து விழுந்துச்சு. ஓகே, அப்படியே வச்சுக்கலாம். பண்ணுறேன்.
ஏஞ்சல் இந்த வாரம் பைல் 2 சூஸ் பண்ணவங்களுக்கு என்ன கைடன்ஸ் பிளஸிங்ஸ் வச்சுருக்காரு, உங்கள் மன ஓட்டம் எப்படி இருக்குது, உங்கள் பர்சனோட மைண்ட் செட்டு, உங்களோட மன ஓட்டம் எப்படி இருக்குது. பைல் 2 சூஸ் பண்ணவங்க ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்து கொஞ்ச நாளாகவே ரொம்ப உள்ளுக்குள்ளே பயம் ரொம்ப என்ன சொல்கிறது, நீங்கள் ப்ரீவியஸ் ஏதோ ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், உங்களுக்கு பேட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்திருக்கு. யார் மேலேயும் நம்பிக்கை கிடையாது, உங்களுக்கு உங்கள் மேலேயும் நம்பிக்கை கிடையாது. ட்ரூவாக இருக்க மாட்டேறீங்க. நீங்கள் ட்ரூவாக இருங்க. உங்களுக்கு ட்ரூவான லவ் திரும்ப அது வந்து ரிலேஷன்ஷிப்பில் மட்டும் இல்லை, எல்லா இடத்துலையும் உங்களை வந்து அது எனர்ஜெட்டிக்காக வச்சுருக்கோன்னு சொல்கிறாங்க. யாருக்காகவும் ஃபேக்காக நடிக்காதீங்க. என்ன அவசியம் இருக்குது? நீங்களாக இருங்க. உங்களை நீங்கள் லவ் பண்ணுங்கள். உங்களை நீங்கள் லவ் பண்ணுங்கள் கைஸ். அதுதான் ரொம்ப வந்து உங்களுக்கான ஒரு உங்களுக்கான ஒரு பாதுகாப்பு. மற்றவங்கள மேலே குறை சொல்லாதீங்க. ஏன் அந்த பர்சன் அப்படி பண்ணிட்டு போனாங்க, இந்த பர்சன் ஏன் இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு ஒரு இது இருக்குது, தாட் எண்ணம் ஓடிட்டுருக்கு உங்களுக்கு. ஸோ நீங்கள் வந்து பிரேக்கில் இருக்கீங்க. இந்த பிரேக்குக்கு காரணம் அந்த உங்ககிட்ட சில பயம் பதட்டத்தினால அவங்கக்கிட்ட கொஞ்சம் ஃபேக்காக இருந்திருக்கலாம். அது அவங்களுக்கு பிடிக்காமல் இருந்திருக்கலாம். இல்லை உங்களோட ஆழ்மன ரெக்கார்டு அது வேலை செஞ்சுருக்கு. அதுதான் இந்த கார்டு வழியாக தெரியுது. ஃபர்தர் என்ன சொல்கிறார் பார்க்கலாம். இது ஒரு சிலருக்கு, எல்லாருக்கும் கிடையாது. இது சம்படி கலெக்டிவ் ரீடிங். இது ஒரு சிலருக்கு, ஓகேவா? ஒரு சிலர் நீங்கள் வந்து பார்க்குறதுல மெயில் ஆர் ஃபீமேல், நீங்கள் வந்து ரொம்ப அதாவது எல்லாத்தையும் ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கிறீங்க. எல்லா விஷயங்களையும் உங்கள் லவர்கிட்டேருந்து இல்லை உங்களோட கணவனோ இல்லை மனைவியோ இருந்தால் அவங்கக்கிட்டேருந்து அவங்க எது சொன்னாலும் ஒரே சீரியஸ். நீங்கள் அன்பாக இருந்த தருணங்களை நினச்சி பாருங்கள். அவங்களோட கொஞ்சம் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கீங்க. ஹீலிங் தேவை. இந்த கார்டு சூஸ் பண்ணவங்களுக்கு ஹீலிங் தேவை. நீங்கள் வந்து பிலோ 25 அந்த மாதிரிலாம் இருக்கலாம், 30 அந்த மாதிரி. இந்த வரும் வாரத்தில் கூட நீங்கள் அந்த ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்க போகிறீங்க. அதனால தான் அவர் வந்து உங்களை வந்து இது பண்ணுறாரு, அட்வைஸ் கொடுக்குறாரு, கைட் பண்ணுறாரு உங்களுக்கு. அப்போ தான் நீங்கள் வந்து உங்களோட அந்த பழைய அந்த காதல் வாழ்க்கையை நீங்கள் வந்து லீவ் பண்ண முடியும், வாழ முடியும். அந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இந்த பாண்டிங்கை வந்து க்ரியேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த சோக கீதத்துலேருந்து கொஞ்சம் வெளில வாங்க. அந்த வாய்க்கா வரப்பு சண்டையே நினச்சிட்டு இருக்காதீங்க, ஓகேவா? கொஞ்சம் ஏதாவது ஹீலிங் தேவைப்படுதுன்னா யாராவது தெரிஞ்சவங்க இருந்தால் ரேக்கி ஹீலிங் பண்ணிக்கோங்க, இல்லை ஃப்ளவர் ஹீலிங் பண்ணிக்கோங்க. தெரியாதுன்னா டிவைன் பாத்தை காண்டாக்ட் பண்ணுங்கள். டிவைன் பாத்தில் எல்லாத்துக்கும் சொல்யூஷன் இருக்குது உங்களுக்கு. கண்டிப்பாக இந்த வரும் வாரத்தில் உங்களுக்கான ஒரு நல்ல லைஃப் பார்ட்னர் அமைய போகிறாங்க. யுவர் ஃபீலிங் ஆர் ரியல் ஒர்த் ஸோ தட் இட் எக்ஸ்ப்ளோரிங். கண்டிப்பாக உங்களுக்கான அந்த உண்மைத்தன்மை வெளிப்படும். உங்களுக்கான லவ் ரிலேஷன்ஷிப் நீங்கள் ஒரு சிலர் பார்க்குறவங்க நல்ல அதாவது இறைவன்கிட்ட வந்து ஆத்மார்த்தமாக இருக்கீங்க, உண்மைத்தன்மையாக இருக்கீங்க. நீங்கள் எப்படி எதிர்பார்க்குறீங்களோ அப்படி ஒரு ரொமான்ஸ் லைஃப் உங்களுக்கு கண்டிப்பாக வரும். அப்படி ஒரு பர்சன் உங்கள் லைஃப்பில் வருவாங்க. இன்கேஸ் யாராவது ப்ரப்போஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக இந்த வாரம் பண்ணுங்கள், முடிவெடுங்க. இல்லை செகண்ட் லைஃப்காக ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னாலும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். மோஸ்ட் ஆஃப் இது வந்து ஒரு சிலருக்கு வந்து நியூ லைஃப் மாதிரி தான் இருக்குது. அதாவது புதுசாக பண்ணுற மாதிரி, நீங்கள் இப்போ தான் வந்து ஒருத்தர்கிட்ட ப்ரப்போஸ் பண்ண போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி இது ஒரு சிலருக்கு. ஒரு சிலர் வந்து உங்கள் பர்சன்கிட்ட பேசுகிறதுக்கு ரொம்ப தயக்கம் காமிச்சிட்டு இருக்கீங்க. இன்கேஸ் உங்களுக்கும் அவங்களுக்கும் கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கலாம். இல்லைனா நீங்கள் கொஞ்ச நாளாக அவங்கள வந்து ஒரு ஃப்ரெண்ட்லியாக தான் நீங்கள் இருப்பீங்க. உங்கள் எண்ணத்தை நீங்கள் வந்து தெரிவிக்கல, உங்கள் எண்ணத்தை தெரிவிங்க. உங்களுக்கு அவங்க மேலே அபிப்பிராயம் இருக்குது அப்படின்னா ஃப்ராங்காக கேளுங்க, ஆக்ஷன் எடுக்க சொல்கிறார். ஒரு சிலருக்கு வந்து நம்பிக்கை, இறைவனை ப்ளஸ் பண்ணுற கேட்குறீங்க, இறைவன்கிட்ட ப்ளஸ்ஸிங் கேட்குறீங்க. ஆனால்
ஒரு ஒரு நம்பிக்கையோடு நீங்கள் இருங்க. நம்பிக்கை இந்த வாரத்தில் அந்த நெகட்டிவிட்டி உங்களுக்கு அதிகமாக அழுத்தம் வரும். உங்களோட அந்த நம்பிக்கை குறையிற மாதிரி இருக்குது. அதனால் பாசிட்டிவ் திங்கிங்கை கொஞ்சம் அதிகரிக்கணும். உங்களுக்கான பிளெஸ்ஸிங்ஸ் கண்டிப்பாக வந்து டிவைன் வந்து பண்ணி கொடுப்பாங்க. வெயிட் பண்ண சொல்கிறார். இது ஒரு சிலருக்கு. இந்த வரும் வாரத்தில் உங்களுக்கான சில பேர் வந்து நீங்கள் நினச்ச அந்த வாழ்க்கை கண்டிப்பாக உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஓகேவா? இது வந்து நியூ பிகின், அதாவது புதுசாக இப்போ வந்து லவ் ப்ரப்போசல் பண்ணணும், இவங்க நம்மளை வந்து அது என்ன சொல்கிறது, இவங்க வந்து நம்மளை வந்து ப்ரப்போஸ் பண்ணணும், இவங்களுக்காக நீங்கள் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுறீங்க அப்படின்னா அது பலித்தமாகும். இது ஒரு சிலருக்கு. சில பேர் வந்து உங்களோட பாஸ்ட் பர்சனை மறக்க முடியாமல் ரொம்ப வலி வேதனையால் கவலைப்படுறீங்க. தூக்கம் இல்லை, சரியான ஒரு ஃபோக்கஸிங் இல்லை, வேலையில் கவனம் இல்லை. இது வந்து காலம் உங்களை வந்து ஹீல் பண்ணும். நீங்கள் வந்து இந்த யூ ஹாவ் டு ரிலீஸ் யுவர் எக்ஸ். அதுக்கு மீனிங் என்னென்னா, அந்த பழைய எக்ஸ் பர்சனை நீங்கள் வந்து அந்த இதிலேருந்து வெளில வரணும். கார்ட் கட்டிங் நடக்கலைங்க. அதனால தான் அந்த தவிப்பு, என்ன சொல்கிறது, அதுலேருந்து வெளியே வர முடியாத ஒரு சுச்சுவேஷனில் லேக் ஆகிட்டு கஷ்டப்படுறீங்க. கண்டிப்பாக உங்களோட 7 சக்கரா இம்பேலன்ஸில் இருக்கும். இந்த கார்ட் சூஸ் பண்ண உங்களுக்கு பைல் 2 சூஸ் பண்ணவங்களில் ஒருத்தர் இந்த மாதிரி ஒரு லேகிங்கில் அது அந்த பழைய பர்சனை மறக்க முடியாமல் வெளியே வர முடியாமல் ரொம்ப தவிக்கிறீங்க. ஸோ அது இந்த வரும் வாரத்திலும் உங்களுக்கு அந்த மாதிரி தெரியுது. ஸோ அதனால் அதை வந்து ஹீல் பண்ணி சரி பண்ணிக்கோங்க. மெடிடேஷன் தெரிஞ்சால் மெடிடேஷன் பண்ணுங்கள். டிவைனோட கனெக்டிவாக இருங்க. டிவைன் உங்ககிட்ட, நீங்கள் ஒரு கோவிலுக்கு போகிறீங்க, ஒரு காட் கிட்ட ப்ரே பண்ணுறீங்க, உங்களோட விருப்பத்தை மட்டும்தான் அங்கே சொல்லிட்டு வரீங்க. அது நடந்தால் சந்தோஷப்படுவீங்க, இல்லைனா அவர் பக்கமே போக மாட்டீங்க. ஆமாம், அவர்கிட்ட போய் நான் வந்து ஒரு 9 வாரம் என்னை இப்போ கோயிலுக்கு போய்ட்டு ப்ரே பண்ண சொன்னாங்க. நான் போய் பண்ணேன். ஆனால் அவர் எனக்கு என்ன கொடுத்தாரு? எனக்கு ஒரு விஷயமும் நடக்கலை. ஆமாவா இல்லையா? உங்களுக்கு தெரியுமா அவர் கொடுக்கலன்ட்டு? அவர் கொடுத்துட்டு தான் இருக்கார். அதை ரிசீவ் பண்ணக்கூடிய ஸ்டேஜ்லேயே நீங்கள் இருக்கீங்க. இவ்வளோ நெகட்டிவ் தாட்டில், இவ்வளோ ஒரு இம்பேலன்ஸில் இருந்தீங்கன்னா எப்படி நீங்கள் ரிசீவ் பண்ணுவீங்க? டிவைன் பாத்தில் உங்களுக்கு நீங்கள் என்ன லேகிங்கில் இருக்கீங்க, உங்களுக்கு இந்த லேக்லேருந்து எப்படி நீங்கள் வெளில வரணும், எப்படி வெளில வந்தால் நீங்கள் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுற விஷயத்தை ஈர்க்க முடியும், எல்லா டாக்டிக்ஸும் சொல்லித்தரேன். இந்த பிளாக்கேஜஸை சரி பண்ணி உங்கள் டிவைன் பவராக உங்களை மாற்றுறேன். என்னோடய லைஃப் கோச்சிங் கிளாஸில் ஜாயின் பண்ணவங்க எல்லாருக்குமே அது தெரியும். அவங்களுக்கு அந்த டிவைன் எனர்ஜி எப்படி இறங்குது, எப்படி அவங்களால வந்து ஃப்ரீயாக அந்த மனசை வந்து எப்படி லேசாக மாற்றிக்க முடியுது, எப்படி அவங்க வந்து இந்த வாழ்க்கை சூழலை அணுகணும், எல்லாமே அவங்களுக்கு தெரியுது. அவ்வளோ வந்து இறைவனுக்கும் எனக்கும் வந்து அவங்க வந்து அவ்வளோ நன்றி சொல்லி அவ்வளோ வந்து இது பண்ணுறாங்க, அப்ரிஷியேட் பண்ணுறாங்க. நன்றி உணர்வோடு இருக்காங்க. அது உங்களுக்கும் கிடைக்கணுமா? பர்சனல் ரீடிங் எடுத்துக்கோங்க, சரியாயிடும். ஓகேவா? ஹீலிங் வேணாலும் எடுத்துக்கோங்க. ஃப்ளவர் ஹீலிங் இருக்குது, ரேக்கி ஹீலிங் இருக்குது. இது ஒரு சிலருக்கு. சில பேர் வந்து ரொம்ப நாட்களாகவே உங்களோட நியூ லைஃப்காக, அது நீங்கள் சிங்கிளாகி இப்போ வந்து செகண்ட் மேரேஜ்க்காக இருக்கலாம், இல்லைனா அது வந்து மோர் தென் ஃபெயிலியர் பார்த்துட்டு லவ் லைஃப்பில் இருக்கிறவங்களுக்கும் சரி, உங்களுக்கான அந்த டிவைன் டைமிங் வேலை பார்த்துட்ருக்காங்க. கொஞ்சம் வெயிட் பண்ண சொல்கிறாங்க. இந்த வாரமும் உங்களுக்கு அந்த வெயிட்டிங் பீரியட் இருக்குது. வெக்ஸ் ஆகாதீங்க. ஒரு சிலர் வந்து சில அதாவது தேவையற்ற பழக்கங்களுக்கு அடிக்ஷன் இருக்குது. ஒரு சிலர் ட்ரிங்க்ஸ் அடிக்ஷனில் கூட இருப்பீங்க, இல்லைனா வேறு ஏதாவது அடிக்ஷனில் இருக்கலாம். ஆல்கஹாலிக் அல்லது வேறு ஏதாவது தேவையற்ற நடவடிக்கையில் இருக்கலாம். நீங்கள் இந்த அடிக்ஷன் வந்து உங்களோட நல்ல லைஃப்பை, ரொமான்டிக் லைஃப்பை பாதிக்குது. ஓகேவா? மோஸ்ட் ஆஃப் நீங்கள் பார்க்குறது இது வந்து ஃபீமேல் எனர்ஜிக்கு. அப்படி ஒரு அடிக்ஷன் எல்லாருமே வந்து கவலைக்காக எல்லாருமே வந்து இதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தால் லைஃப் நல்லா போகுமா? அப்போ எல்லாருமே வந்து ஆல்கஹாலிக்காக தான் இருக்கணும். ஏதோ சம்திங்
இதுலேருந்து வெளியில் வாங்க. இந்த வாரத்துலேயும் அது நீங்கள் வந்து ரொம்ப அதுக்கான இதில் இருக்கீங்க. இதுலேருந்து வெளில வரணும். ட்ரஸ்ட் பண்ணுங்கள். ஒரு சிலர் வந்து நீங்கள் ஒர்த்தா, நான் இந்த லைஃப்க்கு ஒர்த்தான்னு கூட ஒரு டவுட் இருக்குது. அதெல்லாம் வந்து கவலைப்படாதீங்க. சில பேர் பைல் 1 பார்த்தவங்க பைல் 2வும் சூஸ் பண்ணி பார்க்குறீங்கன்னு நினைக்கிறேன். சரி, இப்போ இந்த பைல் 2க்கு இந்த ரீடிங் எப்படி இருந்ததுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட்டில் பதிவிடுங்க. உங்களுக்கு ஏதாவது லைஃப் கோச்சிங் கிளாஸ் கற்றுக்கணும், உங்களுக்கு ஹீலிங் தேவைப்படுது, இந்த மென்டாலிட்டிலேருந்து, இந்த அடிக்ஷன்லேருந்து நீங்கள் வெளில வரணும், கண்டிப்பாக வர முடியும். சரி பண்ணிக்கலாம் உங்களை. ஏன்னா இந்த அடிக்ஷன் வந்து உங்களை மட்டும் கிடையாது, உங்கள் டோட்டல் ஃபேமிலியே பாதிக்கும், உங்களை சுற்றி இருக்கிறவங்கள பாதிக்கும். நீங்கள் மட்டும் அதில் வந்து ஸ்பாயில் ஆகலை. பி அவேர், பி கேர் ஆஃப் யுவர் ஹெல்த் அண்ட் யுவர் லைஃப். ஓகேவா? ஒரு சிலர் ஒரு 25% மேல் எனர்ஜியும் தெரியுது, பட் 75% ஃபீமேல் எனர்ஜி அடிக்ஷனில் இருக்கீங்க. ஒன்று அந்த பர்சனை மறக்க முடியாமல் செய்வீங்க, இல்லை வேறு ஏதாவது ஒரு தாட், அவங்க நெகட்டிவான தாட் ஏதோ ஒரு சம்திங் இருக்குது. இந்த பழக்கத்தை ஏன் விட முடியல அப்படிங்கிறதுக்கு சில காரணங்கள்லாம் இருக்குது. நீங்கள் பர்சனல் ரீடிங் வந்தீங்கன்னா சொல்லிடுவேன். சரியா? அதே மாதிரி ஹீலிங் நடக்கும் உங்களுக்கு. ஸோ டிவைன் உங்களை கனெக்ட் பண்ணுறதுனால உங்களால் இந்த அடிக்ஷன்லேருந்து வெளில வர முடியும் கைஸ். சரியா? ஓகே. சாமுவேல் ஏஞ்சலுக்கு நன்றி சொல்லுங்கள். அவரோட நம்பர் 44455 அவரோட நம்பர். அவர் உங்களுக்கு அற்புதமான கைடன்ஸ் கொடுத்துருக்குறாரு. உங்களோட பேசுகிறாங்க. நீங்கள் கடவுள்கிட்ட போய் ப்ரேயர் மட்டும், உங்களோட பெட்டிஷன் மட்டும் எழுதி போட்டு வந்துடுவீங்க. அந்த பெட்டிஷன் உங்கள்கிட்ட அதுக்கான ரிசல்ட்டை கொடுக்கும்போது அதை ரிசீவ் பண்ணிக்கிறதுக்கு நீங்கள் வீட்டில் இருக்கணுமா இல்லையா? கதவை அடிச்சுட்டு அந்த கார்டு வரும்போது நீங்கள் பெட்டிஷன் போட்டதுக்கு அதுக்கு ரிப்ளை கொடுக்கும்போது வீட்டில் ஆளே இல்லை, எப்போ ஆளே இல்லாமல் நீங்கள் பாட்டுக்கு லாக் பண்ணிவிட்டு எங்கேயோ ஊர் நாட்டு போயிட்டிங்கன்னா, ஏதாவது ஒரு ஊருக்கு ஷிஃப்ட் ஆகிட்டிங்கன்னா, அந்த லெட்ரு வந்துட்டு இந்த வீட்டில் யாரும் இல்லை சொல்லி திரும்ப போயிடும். உங்கள் டோரை ஓப்பன் பண்ணி வைங்க, கதவுகளை ஓப்பன் பண்ணி வைங்க. வீட்டில் ஆள் இருக்கணும். அப்போ இருந்தால் தான் அந்த ரிசல்ட் வரும்பொழுது அதை ரிசீவ் பண்ணிக்கிறதுக்கு நீங்கள் ரெடியாக இருக்கீங்க. அதுதான் நீங்கள் செய்ய மாட்டேங்கிறீங்க. அதுக்கு உங்களை எப்படி தயாராக வச்சுக்கணுன்றது தான் அந்த டாக்டிக்ஸ் தான் சொல்லித்தரேன் உங்களுக்கு லைஃப் கோச்சிங் கிளாஸில். டிவைன் எனர்ஜியை கொடுக்குறேன். டிவைன் பவர்னால் என்ன அதெல்லாம் உங்களுக்கு இதுலேயே சொல்லிட்டு இருந்தேன்னா வேலைக்கு ஆகுது. இதை பற்றி இன்னும் கொஞ்சம் டீப்பாக பழைய வீடியோஸ்லலாம் பேசியிருப்பேன். அதோட லிங்க் வேணாலும் இந்த வீடியோட எண்டில் தரேன், பார்த்துக்கோங்க. அப்புறம் வந்து இந்த ஸ்பிரிச்சுவல் கிளாஸஸ், அப்புறம் மாஸ்டர் கிளாஸஸ் எல்லாம் இருக்குது. அதே மாதிரி லைஃப் கோச்சிங் கிளாஸஸும் ஸ்பிரிச்சுவல் கிளாஸஸோட கனெக்ட் ஆனது தான். அந்த கிளாஸ் நீங்கள் கற்றுக்கணும்னு நினச்சாலும் மாதத்தில் 2 நாட்கள் நான் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான டேயில் உங்களுக்கு இனிஷியேஷன் கொடுப்பேன். அது பார்த்திங்கன்னா ஃபுல் மூன் டேலையும் நியூ மூன் டேயில் 3வது நாள் வரக்கூடிய 3ஆம் பிறை அன்று தருவேன். அன்றைக்கி டிவைன் எனர்ஜி அபரிவிதமாக இருக்கும். நெகட்டிவிட்டியை வந்து ஈஸியாக கிளியர் பண்ணிக்க முடியும். ஓகேவா? ஸோ அதனால் பிளாக்கேஜஸ் கிளியர் பண்ணி ஒரு சிலருக்கு இனிஷியேஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு சிலருக்கு வந்து மோஸ்ட் ஆஃப் எல்லாம் பிளாக்கேஜஸில் தான் உட்காந்துருக்கீங்க. யாரும் வந்து ஆரா பவரில் ஸ்ட்ராங்காக உட்காந்துடல. ஸோ அதனால தான் அந்த டேவை நான் ஃபிக்ஸ் பண்ணி உங்களுக்கு அதை வந்து நான் வந்து நெகட்டிவிட்டி எடுக்கணுங்கிறதுக்காகவே அந்த டே ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு யாருக்காவது வந்து இந்த கிளாஸஸ் கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா, மாஸ்டர் கிளாஸ் எடுக்கணும், இல்லை ஸ்பிரிச்சுவல் கிளாஸு, இல்லைனா லைஃப் கோச்சிங் கிளாஸ் கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா பிஃபோராக புக் பண்ணிக்கோங்க. ஃபுல் மூன் டே வரத்துக்கு இன்னும் ஒரு 10 நாள் இருக்குது, 10-12 நாள் இருக்குது. ஓகேவா? ஸ்டார்ட் பண்ணுங்கள். இப்போல்லாம் புக் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். இல்லை ஃபைனல் டே அன்றைக்கி வந்து பண்ணும்போது எனக்கு அந்த டைம் அலாட் பண்ணுறது கஷ்டமாக இருக்குது. ஃபாலோஅப்ஸ் நிறைய கைடன்ஸ் கொடுக்கணும், கிளாஸ் பற்றின இதெல்லாம் கொடுக்கணும் நான். ஓகேவா? அதனால் முன்னாடியே நீங்கள் புக் பண்ணிக்கிட்டிங்கன்னா எனக்கு ஃபாலோஅப்ஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும், உங்களுக்கு வந்து கைட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, சரி. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சேனலை. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு, தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் கைஸ். சாமுவேல் ஏஞ்சலுக்கு நன்றி சொல்லுங்கள். ஓகே, காட் பிளஸ் யூ. குருச்சரணம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பைல் 3 சூஸ் பண்ணவங்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்க போகுது, உங்களோட லவ் பாண்டிங் எப்படி போக போகுது, எப்படி கொண்டு போக போகிறீங்க, ஏஞ்சலோட கைடன்ஸ் பிளெஸ்ஸிங்ஸ் என்ன பார்த்துடலாமா? பைல் 3 சூஸ் பண்ணவங்க ஒரு சின்ன லைக் கொடுத்துட்டு வந்துடுங்க கைஸ். இது ஏன் கொடுக்க சொல்கிறாங்கிறது பிகினிங்லேயே சொல்லியிருப்பேன்.
இந்த ரீடிங் பார்க்குறவங்க, இது கலெக்டிவ் ரீடிங். ஒரு சிலர் வந்து இப்போது சிங்கிளாக இருக்கீங்க, ஹஸ்பண்டோடு இல்லை, குழந்தையோட தனியாக இருக்கீங்க, கேர்ள் சைல்டு பேபி இருக்க மாதிரி இருக்குது. 75% கேர்ள் சைல்டாக இருக்கும். அவர் கூட அவர் வந்து உங்களை நினச்சிட்ருக்கலாம். ஒரு சிலர் நீங்கள் இந்த ரீடிங் பார்க்குறவங்க கூட மெயில் எனர்ஜி, உங்கள் குழந்தை மனைவியை விட்டுட்டு தனியாக இருக்கீங்களா, உங்கள் வீட்டில் இருந்து எப்போவும் அவங்கள பற்றின நினப்பு உங்களுக்கு இருந்துகிட்ருக்கு. ஆமாவா இல்லையா? கமெண்ட்டில் பதிவிடுங்க. ஸோ கொஞ்சம் ஹீலிங் தேவை உங்களுக்கு. ரொம்ப வந்து ஃபோர்ஸ் பண்ணி எந்த உறவையும் வந்து ஹோல்டு பண்ண முடியாது கைஸ், அதை புரிஞ்சுக்கோங்க. உங்களோட அன்பை வந்து உண்மையாக கொடுங்க. உண்மையான அன்பு கொடுத்தீங்கன்னா திரும்ப உங்களுக்கு அது பல மடங்காக வரும். அது அந்த இடத்துல மட்டும் உங்களுக்கு வேலை செய்யாது. நிறைய விஷயங்களில் அந்த எனர்ஜி வந்து உங்களை ப்ரொடெக்ட் பண்ணும். அதோட அந்த ரிசல்ட் ரொம்ப நல்லா இருக்கும்ன்றார். நம்புங்க. நம்பிக்கை தன்மை சில பேருக்கு கம்மியாக இருக்குது உங்கள் பர்சன் மேலே. The situation is calling for you to have faith. எஸ், இந்த வாரத்தில் இப்போ நீங்கள் ஒரு ஃபேமிலி லைஃப்பில் இருக்கீங்க, உங்கள் ஹஸ்பண்ட் கூடயோ இல்லை மனைவி கூடயோ இருக்கீங்கன்னா, இதுக்கு முன்னாடி அவங்க செஞ்ச விஷயங்கள் அதெல்லாம் உங்களை வந்து ரொம்ப ஹர்ட் பண்ணியிருக்கலாம். நீங்கள் வந்து கொஞ்சம் நம்பிக்கை குறைஞ்சிருக்கு, உங்ககிட்ட வந்து அந்த ட்ரஸ்ட் இல்லை. அவங்கள நம்புங்க, உண்மையான அன்பை கொடுங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு உண்மைத்தன்மை இருக்கா அவங்கக்கிட்ட கேளுங்க. நீங்கள் வந்து யாரையும் நல்ல பேர் ஒரு சில பிள்ளைங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அதோட உண்மைத்தன்மையை மறைச்சி நம்மளை வந்து நல்லவங்க மாதிரி காட்டி தன்னை வந்து நல்லவங்க மாதிரி சித்தரிக்கிறதுக்காக அப்படியே நிறைய பொய்கள் சொல்லுவாங்க அந்த ரிலேஷன்ஷிப்பை தக்க வச்சுக்கிறதுக்கு. ஆனால் அவங்களோட நெருங்கி பழகும் போது தான் தெரியும் அவங்க வந்து அதுக்கு ஒர்த்தே கிடையாது, அவங்க ரொம்ப செல்ஃபிஷாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது வந்து அந்த பாண்டிங் வந்து நல்லா இருக்காது. ஆனால் என்ன நினைப்பீங்கன்னா, நான் வந்து இவ்வளோ எஃபெக்ட் போட்டேன், நான் வந்து அவங்களுக்காக நிறைய விட்டு கொடுத்தேன், ஆனால் வந்து அவங்க எதுவுமே என்னை வந்து இது பண்ணல. தேவையில்லை, நீங்களாக இருங்க. ஒரு விஷயம் சொல்கிறேன், உங்களுக்கு பிடிச்சிருந்தா பிடிச்சிருக்கு சொல்லுங்கள், பிடிக்கலைன்னா பிடிக்கலன்னு சொல்லுங்கள். அதை சொல்கிறதுனால தப்பு கிடையாது. ஆனால் உங்களை உண்மையாக லவ் பண்ணுறவங்களுக்கு நீங்கள் உண்மையாக இருங்க. ரெண்டாவது, இந்த கார்டு பார்க்குறவங்க இந்த மெயில் எனர்ஜியும் சில பாஸ்ட்டில் நீங்கள் வந்து ஃபெயிலியர் பார்த்துருக்கலாம். அதே மாதிரி அந்த ஃபீமேல் எனர்ஜியும் பாஸ்ட்டில் ஃபெயிலியர் பார்த்துருக்கு. அந்த குழந்தையும் மனைவியும் என்ன பண்ணாங்க, உங்களோட அந்த பாஸ்ட் ரெக்கார்டு அவங்கள பாதிக்குது. அதே மாதிரி அந்த அம்மாவோட பாஸ்ட் ரெக்கார்டு இப்போ உங்களை பாதிக்குது. 2 பேருக்குமே ஹீலிங் தேவை. ஃப்ளவர் தெரப்பி எடுங்க, இல்லை ரேக்கி ஹீலிங் பண்ணுங்கள். இது 2மே சேர்த்து லைஃப் கோச்சிங் கிளாஸில் கொடுக்குறேன், அதையாவது பண்ணுங்கள். ஓகேவா? பர்சனல் ரீடிங் எடுத்துக்கோங்க, சொல்கிறேன் அது என்ன டீட்டெயில் என்னங்கிறது. பட் இந்த பைல் 3 சூஸ் பண்ணவங்க மோஸ்ட் ஆஃப் பிரேக்கில் தான் இருக்கீங்க. 100% யாரும் இப்போ வந்து சின்ன சின்ன வாய்க்கா வரப்பு தகராறில் இருக்கீங்களான்னு கேட்டால் கூட கொஸ்டின் மார்க் தான், கிடையாது, பிரேக் தான், சிங்கிளாக இருக்கீங்க. அவங்கள பற்றின எண்ணம் ஓடின்னு இருக்குது உங்களுக்கு. அதே மாதிரி உங்கள் பர்சனும் உங்களை பற்றி நினைக்கிறாங்க. இது ஒரு சிலருக்கு. ஃப்ரீ யுவர் செல்ஃப். நீங்கள் வந்து ரொம்ப நெகட்டிவிட்டியில் அழுத்தப்பட்டிருக்கீங்க. இட் இஸ் டைம் டு டேக் பேக் கண்ட்ரோல் டு யுவர் லைஃப். நீங்கள் ஒரு வட்டத்துக்குள்ளே மாட்டின்னு இருக்கீங்க, அதுலேருந்து வெளில வர சொல்கிறாங்க. நீங்கள் இப்போ யாரோட கண்ட்ரோல்லையும் இருக்கீங்களா? யாரோ உங்களை வந்து இது பண்ணி வச்சுருக்காங்க, இதை விட்டு நம்ம வந்து மூவ் ஆன் பண்ண முடியாது அப்படின்னு. அப்படிலாம் கிடையாது, நீங்கள் தான் மூவ் ஆன் ஆகி வெளியில் வரணும். ஓகே? ஒரு சிலர் உங்கள் பர்சன்கிட்ட அதாவது எஃபெக்ட் போடாமல் இருக்கீங்க. இது ஒரு சிலருக்கு. ஒரு 25% பீப்புள் எப்படி இருக்கீங்கன்னா பிலோ 25ல் இருப்பீங்க. 25 to 30 அந்த மாதிரி தெரியுது. ஒரு சில 20 கூட இருப்பீங்க. நீங்கள் வந்து உங்கள் பர்சன்கிட்ட ஒரு தைரியமாக உங்களோட லவ்வை சொல்கிறதுக்கோ இல்லைனா உங்கள் மனசில் இருக்க எண்ணத்தை சொல்கிறதுக்கோ பயப்படுறீங்க, சொல்ல மாட்டேறீங்க. அதை சொல்லணும். இந்த வாரத்தில் சொன்னீங்கன்னா கண்டிப்பாக அவங்க அக்செப்ட் பண்ணிக்குவாங்கன்னு சொல்கிறாரு. கண்டிப்பாக ரொமான்ஸ் இருக்குது. கண்டிப்பாக உங்களோட ப்ரப்போசல் ஏதோ ஒன்று வருது உங்களுக்கு. ஸோ ஒரு சிலருக்கு என்கேஜ்மெண்ட் நடக்க போகுது. ஓகேவா? இது ஒரு சிலருக்கு. ஸோ இந்த என்கேஜ்மெண்ட் யுவர் லைஃப் இஸ் ascending to a higher level of commitment. கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல பாண்டிங் கொடுக்கக்கூடிய பர்சன் உங்கள் லைஃப்பில் வராங்க கைஸ். இது ஒரு சிலருக்கு. ஸோ
மோஸ்ட் ஆஃப் பைல் 1 சூஸ் பண்ணவங்க தொடர்ந்து பைல் 2 பைல் 3 பார்க்குறீங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் சிங்கிளாக இருக்கீங்க, ஃபீமேல் எனர்ஜி அதிகமாக தெரியுது. நீங்கள் வந்து நம்பிக்கையோடு இருங்க. கண்டிப்பாக உங்களோட ப்ரேயர் கேட்கப்பட்டு கொண்டு இருக்கிறது. அதுக்கான விஷயங்கள் நடக்குது. கொஞ்சம் பொறுமை நம்பிக்கையோடு இருக்கணும்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஒரு சிலருக்கு இந்த வாரத்தில் என்கேஜ்மெண்ட், உங்கள் லவ் பாண்டிங்கை நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போகிறீங்க. சந்தோஷமாக என்கேஜ்மெண்ட் இருக்கான். ஸோ சாமுவேல் ஏஞ்சலுக்கு தேங்க் பண்ணுங்கள். தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது இதில் வந்து புரிதல் வேணும், டவுட் இருக்குது, உங்களோட லைஃப் ஸ்டைல் இது மாதிரி போயிட்டுருக்கு அப்படின்னாலும், இப்போ என்கேஜ்மெண்ட் ஆக போகுது இல்லையா, இந்த செல்லங்களுக்கு கூட நான் ஒரு அட்வைஸ் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு நல்ல பிளெஸ்ஸிங்ஸ் நடந்தாலும் கமெண்ட்டில் பதிவிடுங்க. இன்கேஸ் இந்த பிளெஸ்ஸிங்ஸ் இப்போது என்கேஜ்மெண்ட் நடக்கிற மாதிரி தான் மேடம் இருந்தது, ஆனால் வந்து திடீர்னு வந்து கேன்சல் ஆகிடுச்சு. எத்தனையோ கேஸ் பார்த்துருக்கேன். சொல்கிறீங்க ஆமாவா இல்லையா? அந்த மாதிரி ஏதாவது நடந்தால் பின்னாடி ரெக்கார்டு வேலை செஞ்சிட்ருக்குன்னு அர்த்தம். அது உங்கள் கார்மிக்காக இருக்கலாம், இல்லைனா உங்களோட பாஸ்ட் ரெக்கார்ட், நீங்கள் பார்த்த ஃபெயிலியர், இல்லை அந்த பர்சனுக்கு அந்த மாதிரி நெகட்டிவான விஷயங்கள் ஏதாவது நடந்திருக்கலாம். ஸோ அதோட அந்த பவர் வந்து இப்போ உங்களோட லைஃப் இந்த சூழ்நிலையை மாற்றுது. ஸோ இறைவன் கொடுக்கக்கூடிய அந்த பிளஸ்ஸிங்கை வந்து தடுக்கக்கூடிய அந்த விஷயங்களுக்கு நீங்கள் பவர் அதிகம் கொடுத்து வச்சுருக்கீங்க. இது யாரோட மிஸ்டேக்கு? இந்த மாதிரி ஏதாவது ஒரு நியூ என்கேஜ்மெண்ட்டோ இல்லைனா நீங்கள் நியூ ப்ரப்போசல் போகிறீங்கன்னா உங்களோட ஆரா பவரையும் அவரோட ஆரா பவரையும் எப்படி இருக்குன்னு செக் பண்ணுங்கள். மோஸ்ட் ஆஃப் இது சொல்லுவாங்க இல்லையா, அவர் கல்யாணம் பண்ணணுன்னா ஜாதகம் பார்க்க சொல்லுவாங்க. அது வந்து நீங்கள் இப்போ இந்த மாதிரி முக்கியமான முடிவுகள் எடுக்கும் பொழுது, ஒரு லவ் ப்ரப்போசல் பண்ணுறீங்க ஒருத்தருக்கு, இல்லை ஒருத்தர் உங்களை லவ் ப்ரப்போஸ் பண்ணுறாரு, அப்போது வந்து கொஞ்சம் அலர்ட்டாக இருங்க. இனிமேல் நம்ம சேனல் பார்க்குறவங்க ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. உங்களுக்கு அந்த பர்சன் 100% நல்லா ஸ்ட்ராங் சப்போர்ட் பண்ணக்கூடியவரா அப்படிங்கிறத பார்த்துட்டு, பர்சனல் ரீடிங் எடுத்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் மூவ் ஆன் பண்ணுங்கள். இன்கேஸ் உங்களுக்கும் ரெக்கார்டு அவருக்கும் ரெக்கார்டு இருக்குன்னா ஹீலிங் எடுத்துக்கோங்க. ரேக்கி அண்ட் ஃப்ளவர் தெரப்பி, லைஃப் கோச்சிங் கிளாஸ், இந்த மூணுமே சேர்ந்து அந்த லைஃப் கோச்சிங் கிளாஸில் நான் வச்சுருக்கேன். தனித்தனியாக நீங்கள் போய்ட்டு சர்வீஸ் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. லைஃப் கோச்சிங் கிளாஸ் ஒன்று கற்றுக்கிட்டிங்கனாலே நான் அந்த 3 சர்வீஸும் சேர்த்து கொடுக்குறேன். புரியுதா? ஒரு கல்லில் 10 மாங்காங்கிற மாதிரி உங்களையும் ஹீல் பண்ணுவேன், அவரையும் ஹீல் பண்ணுவேன். ஸோ ஒரே விஷயத்தில் 2 பேருமே ஹீலிங் நடந்துடும். தனித்தனியாக, ஏன்னா உங்களுக்கு இந்த மேட்ரு இப்போ பார்க்குறவங்களுக்கு உங்களுக்கு தெரியும், இதனால தான் இந்த பிரச்சனை போயிட்டுருக்கு, நம்ம வந்து நம்ம லைஃப்பை ஸ்ட்ராங் பண்ணிக்கணும்னு நினச்சிங்கன்னா உங்களையும் நீங்கள் சரி பண்ணிக்கலாம், அவருக்கும் நீங்கள் வந்து சரி பண்ணிடலாம் அவரையும். ஏன்னா அவர் வரணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் உங்கள் சைட்லேருந்து என்ன செய்யணுங்கிறதெல்லாம் நான் சொல்லிவிடுவேன் உங்களுக்கு. சரியா? ஓகே கைஸ், இந்த தகவல் போதும்னு நினைக்கிறேன். இன்னும் தகவல் தேவைப்படுது, இன்னும் இதை பற்றி டீப்பாக தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா, ஏன் இந்த மாதிரி சொல்கிறாங்க, இந்த பழைய ரெக்கார்டு வந்து என்ன செய்ய போகுது, பழைய யார் தான் ஃபெயிலியர் நிறைய பேர் பார்க்குறதுனால தான் யாருக்கும் இப்போல்லாம் திருமண வாழ்க்கை ரொம்ப மோஸ்ட் ஆஃப் அதாவது 75% நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா 3 மாதம் 6 மாதம் 1 வருஷம், இல்லைனா ஒரு குழந்தை பிறந்து 2 வருஷம் 1 வருஷத்துலேயே எத்தனை கேஸ் தெரியுமா அட்டன் பண்ணுறோம். அந்த மாதிரி வந்து பிரேக் ஆகி நிற்குது. ஸோ இதை வந்து சரி பண்ணிக்கக்கூடிய அற்புதமான விஷயம் உங்களுக்கு டிவைன் பாத்தில் கிடைக்குது கைஸ். டோன்ட் மிஸ் இட். அப்படிதான் சொல்வேன். இதை பற்றின நிறையா ஒரு புரிதல் வீடியோலாம் வந்து நான் பழைய வீடியோவில் நிறையா அதை பற்றி சொல்லியிருப்பேன். நீங்கள் அதெல்லாம் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா வீடியோட எண்டில் வைக்கிறேன், பார்த்துக்கோங்க. சரியா? காட் பிளஸ் யூ குருச்சரணம். அப்புறம் இன்னொரு விஷயம், உங்களுக்கு இந்த கிளாஸஸ்லாம் கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா, ஸ்பிரிச்சுவல் கிளாஸஸ் இல்லை மாஸ்டர் கிளாஸஸ், லைஃப் கோச்சிங் கிளாஸ் இதெல்லாம் கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா, இப்போ ஃபுல் மூன் டே வருதில்ல, அப்போ நீங்கள் அதுக்கான கிளாஸ் கற்றுக்கிட்டிங்கன்னா ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். உங்களோட நெகட்டிவிட்டியெல்லாம் எடுக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ முன்னாடியே புக் பண்ணிக்கோங்க வேணுங்கிறவங்க. சரியா? ஓகே. காட் பிளஸ் யூ குருச்சரணம்.